Hello friends, welcome to my channel Jansi Easy Cook Tamil. நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பீட்ரூட் சாதம். ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு இது லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பேக் பண்ணி கொடுக்கலாங்க. டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நம்ம சாப்பிடும் போது நல்ல ஒரு அரோமா அண்ட் டேஸ்ட்டும் இருக்குங்க. மைல்டான காரத்தில் இந்த பீட்ரூட் சாதம் சூப்பராக இருக்கும். பீட்ரூட்டு பிடிக்காதவங்க கூட இந்த ரெசிபியை நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான பீட்ரூட் சாதம் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் டச் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சிடலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் தேவையான அளவுக்கு ஆயில் விட்டுடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா தாளிப்புக்கு கடுகு சீரகம் ஆட் பண்ணிடலாம். கடுகு சீரகம் பொரிய ஆரம்பிச்சிட்ருக்கும் போது நம்ம காஞ்ச மிளகாய் கட் பண்ணி போட்டுடலாங்க. நெக்ஸ்ட்டு உளுந்தம் பருப்பு 1 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுட்டு இந்த ஆயிலே நல்லா ரோஸ்ட் பண்ணிடலாம். நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இந்த ஆயிலில் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தோட ராஸ்மல் மட்டும் போனால் போதும், கலர் சேஞ்ச் ஆகணும்னு அவசியம் இல்லை. நல்ல பெரிய சைஸ் பீட்ரூட் எடுத்து தோலெல்லாம் நல்லா பீல் பண்ணிவிட்டு துருவி நம்ம இதில் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிற ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 to 3 மெம்பர்ஸ் வரைக்கும் சாப்பிட்லாம். உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் பீட்ரூட் எடுத்துக்கலாம். இப்போது இதை வந்து நல்ல மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம நல்லா வதக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் அண்ட் சால்ட் ஆட் பண்ணிவிட்டு அகெயின் நல்லா வதக்கிக்கலாம். இதில் தண்ணிலாம் தெளித்து நம்ம வேக வைக்கக்கூடாது. நம்ம கிளாஸ் லிட் போட்டு நல்லா கவர் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நம்ம வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிடணும். 2 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருந்தோங்க. இப்போ லிட்டை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், பீட்ரூட்டோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. ஆஃப் குக்காக இருக்குது பீட்ரூட். குழம்பு மிளகாய்த்தூள் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் கூடுதலாக குறைச்சலாக வேணுமோ அதுக்கு தகுந்த போல் ஆட் பண்ணிக்கலாம். தனி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதை விட குழம்பு மிளகாய்த்தூள், அதுவும் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய்த்தூள் எல்லா மசாலாவும் ஆட் பண்ணியிருப்போம் இல்லையா, அது நம்ம இதில் சேர்க்கும் போது டேஸ்ட் அண்ட் அரோமா சூப்பராக இருக்குங்க. லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 1 மினிட் வச்சிடலாம். 1 மினிட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம லிட்டை வந்து எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், பீட்ரூட் வந்து நல்ல கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா உதிரி உதிரியான ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். வடி சாதம், குக்கர் சாதம் எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து ரைஸ் வேக வைக்கும் போதே அதில் வந்து கல்லுப்பு அப்படி இல்லைன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கணுங்க. அதாவது ரைஸுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கணும். ஆயில் ஆட் பண்ணும்போது ரைஸ் வந்து உதிரி உதிரியாக ஒட்டாமல் வரும். ரைஸுக்கு வந்து தேவையான அளவுக்கு சால்ட் இருக்கும். நம்ம வந்து பீட்ரூட்டுக்கு மட்டும்தான் சால்ட்டு போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும் போது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். அகெயின் உங்களுக்கு பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், எனக்கு சால்ட்டு கரெக்டாக இருந்தது. இப்போ பாருங்கள், ரைஸ் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். அவ்வளோதான். இப்போ நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் ரெடி பண்ணியிருக்கிற ரைஸ் பார்த்திங்கன்னா 2 மெம்பர்ஸ்க்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. உங்கள் வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்கீங்களோ அதுக்கு தகுந்த போல் நீங்கள் வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக, ஃப்ளேவராக, நல்லா ரிச்சாக இருக்குது பாருங்கள். பார்க்க மட்டும் இல்லைங்க, டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். ஸ்கூல் காலேஜ் ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாக பேக் பண்ணி கொடுங்க. அவங்க என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லா வரும்.
ஈஸியான மெத்தடில் டேஸ்டியான பீட்ரூட் ரைஸ் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை நம்ம செஞ்சுருக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை நீங்களும் இன்றைக்கி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் ஜான்சி ஈஸி குக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.